வணக்கம். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிலையான பொருளாதாரம் வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து இணைவு பெற்றிருக்கணும். இணைவு அப்படின்னா சேர்க்க பெற்றிருக்கும், இல்லாட்டி பார்வை பெற்றிருக்கும். அதாவது 2ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் 11ஆம் அதிபதி அமர்ந்திருப்பார், இல்லை 11ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் 2ஆம் அதிபதி வந்து அமர்ந்திருப்பார். இந்த மாதிரி அமர்ந்திருக்கிறதும் வந்து ஒரு சேர்க்கை தான். அப்புறம் 2ஆம் அதிபதி வீட்டில் 11ஆம் அதிபதி அமர்ந்திருப்பார், இல்லை 11ஆம் அதிபதி வீட்டில் 2ஆம் அதிபதி வந்து அமர்ந்திருக்கிறது. அதாவது பரிவர்த்தனை யோகம்னு வந்து இதை சொல்லுவோம். ஏதோ ஒரு வகையில் வந்து 2-11ஆம் அதிபதிகள் வந்து சேர்க்க பெற்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிலையான பொருளாதாரம் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். அந்த கிரகத்துடைய தசாபுத்திகளும் வந்து நடப்புக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிலையான பொருளாதாரம் வந்து கண்டிப்பாக கிடைச்சிட்டே இருக்கும். அதில் எந்த ஒரு தங்கு தடைகளும் வந்து ஏற்படாது. அந்த பொருளாதாரம் வந்து அவருடைய உழைப்பின் மூலிமா அது கிடைக்குது அப்படின்னா, அதாவது 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கேந்திராதிபதிகள் வந்து பலம் பெற்றிருந்தாங்கன்னா அவருடைய சுய உழைப்பின் மூலிமா வந்து அந்த பொருளாதாரம் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இவங்களுடைய சேர்க்கை வந்து அந்த கிரகங்களுக்கு இருந்து தசாவுத்தி நடக்கும்போது அதிர்ஷ்டத்தின் மூலிமா வந்து அவங்களுக்கு வந்து பணம் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஏன்னா பூர்வீகத்தில் வந்து அவங்க அப்பாவுடைய சொத்தோ முன்னோர்களுடைய சொத்தின் மூலிமா அந்த வருமானம் வந்து வருமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். நன்றி நண்பர்களே.